லவ் ஸ்டோரி. பிடிச்சிருச்சா உங்களுக்கு? ஓகே. அந்த ஜம்மா எடுத்த டேரக்டர் தான் இந்த படமும் பண்ணியிருக்காரு. அவரே நடிச்சிருக்காரு. படம் நல்லா இருக்கு. படம் நல்லா எப்படின்னா படம் வந்திருக்கு? நல்லா இருக்குங்க. காமெடி படம் பார்க்கலாம். லவ் ஸ்டோரி தான், நல்லா இருக்குது, பார்க்கலாம். ஜம்மா டேரக்டர் தான் இந்த படமும் பண்ணியிருக்காரு. அப்படிங்களா? அந்த படம் பார்க்கல. இது படம் நல்லா போகுது. ரோஜா நடிகை நடிகை ரோஜா. ரோஜா நடிப்பு நல்ல நடிப்பு. தெலுங்காரு ஆந்திரா இதில் தெலுங்கு இது பண்ணியிருக்குது. படம் பார்க்கலாம். காமெடியாக இருக்காண்ணா. நான் பார்க்கலாம். நல்லா அன்பே டயானா நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் எனக்கு வந்து சில இடம் வந்து நாம் ஜம்மா கம்பேர் பண்ணும்போது இந்த படங்கள் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்டாக நான் வந்து ஆர்ட் ஃபிலிமாக ஃபஸ்ட்டு எடுத்தேன். வந்து அது யாரும் அங்கீகரிக்காதனால கோவத்தில் வந்து இந்த கமர்ஷியல் படம் எடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதை மற்றபடி இதில் வர காமெடிகள், அந்த ஜாதியை பற்றி பேசுகிறது, மதத்தை பற்றி பேசுகிறதெல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். எடுக்கணுமே நினச்சிட்டு எடுத்த மாதிரி தான் இருக்குது இந்த படம். அதுக்கப்புறமேட்டு ஹீரோயின் அந்த ஆங்கிலோ இண்டியன் மாதிரி பண்ணியிருக்காங்க. அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வருவார். படமெல்லாம் அவர் மட்டும்தான் இருப்பார். அப்புறமேட்டு ஹீரோயின் காட்டுவாங்க அப்பப்போ. அந்த பட்டர்ஃப்ளை நடுவில் பறக்கும். அது வந்து எதுக்கு பறக்குதுன்னு வந்து இங்கே கிளைமேக்ஸில் பார்த்தா தெரிஞ்சு போயிடும். எந்த மாதிரி ஸ்டோரி கொண்டு போயிருக்காங்க? ஆக்சுவலாக கமர்ஷியல் மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து கேஸ்ட் பேஸ்டு, அந்த ஒரு ரிலீஜன் பேஸ்டு, அது ஆப்போசிட்டில் அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஃபஸ்ட்டு வந்து எப்படி அப்போஸ் பண்ணுறாங்க, ஸோ எப்படி அப்போஸ் பண்ணாலும் நம்ம அந்த லவ் எப்படி சக்ஸஸ் பண்ணலாம், ஃபேமிலியை சேஞ்ச் பண்ணுறது தான் ப்ரோ. கோபிலாம் எப்படி பண்ணியிருக்காரு? நான் அவருக்கு கொஞ்சம் நல்லா தான் பண்ணியிருக்கேன். நல்லா பண்ணியிருக்கேன். இந்த ரோஜா பழைய ரோஜா நடிச்சிருக்காங்க. இல்லை, அவங்க வந்து அந்த தெலுங்கு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஸ்லாங்கு, இப்போ கோபி வந்து அந்த பெங்களூர் ஸ்லாங் பேசியிருப்பாங்க. ஸோ அது ஓரளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது ஒரு கமர்ஷியலாக இருக்குது. அது ரொம்ப ரொம்ப கமர்ஷியல் அந்த மாதிரி இல்லை. ஸோ ஒரு இப்போ இருக்க படத்தில் இந்த இதில் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கலாம். ஏன்னா ஜம்மா டேரக்டர் தான் இதுவும் பண்ணியிருக்காரு. ஆமாம், அது வந்து ஃபுல்லி ஃபார் ஸ்டோரி பேஸ்டு தானே. இது ஒரு கமர்ஷியல்னால அவர் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பார். ஸோ ஃபுல்லி ஃபார் சோஷியல் மெசேஜ்னால் என்ன ப்ரோ? கடைசியெலாம் வந்து அவங்க ரிலீஜன் பேஸ் பண்ணி அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க. அதுதான் மாற்றி கல்யாணம் பண்ணுறாங்க. அதுதான் இப்போ லாஸ்ட் கொஞ்சம் அந்த இது இருக்கும். இந்த சோஷியல் மெசேஜ் கொஞ்சம் இருக்கும். ஓவராலாக இட்ஸ் கமர்ஷியல் ஃபிலிம் தான். காலையில் பிரேக் இதுதான் ஷாக்கிங்காக இருக்குது. நல்ல கண்டென்ட்டு சூப்பராக கொடுத்துருக்காரு. ஜமா படம் பார்த்தவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுக்காக தான் மெயினாக நேற்று என்னால் வர முடியல. சரி வந்துட்டு 4 பேருக்கு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இன்றைக்குமே க்ரௌட் ரொம்ப கம்மி ப்ரோ. அதுதான் ப்ரோ ஆச்சரியமே. அது ஒரு ஷாக்கிங் தான் அது. எனக்கு என்னென்னா இதில் ஒன்று வந்து கோபி ப்ரோ வந்து கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு இருந்தது. நான் அவரோட கெப்பாசிட்டி நம்ம பார்த்துருக்கோம் யூடியூப்பில். சுதாகர் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிட்டாங்க அந்த காமெடிக்கு. அவர் கவுண்ட்ரு எதுவுமே இல்லை. அந்த லாங்குவேஜ் பேசுகிறாரு, அவருக்கு சூட்டே ஆகலை, தேவையில்லாமல் பேசுகிறாங்களோ, அவர் ஃப்ளோவில் விட்டுருந்தா கூட கரெக்டாக பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது ஒன்று தோணுச்சு. மற்றபடி ஹீரோவே எல்லாம் பண்ணிடுறாரு. காமெடி, எமோஷன் எல்லாமே பண்ணிடுறாரு. கண்டென்ட் யாரையா நீ எல்லாத்தையும் இவ்வளோ கற்று வச்சிருக்கேன்னு ராம் சார் அவர் நேற்று சொன்னார். அந்த படம் பார்த்துட்டு சொன்னார், இவன் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு. அது ஏன் அப்படின்னு ஜமா படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த படம் இன்னும் போய் நல்லா ரீச் ஆகும். அது வந்து கண்டென்ட் ஓரியன்டு ஃபிலிம் லவர்ஸுக்கு அது பிடிக்கும். தேடி பார்ப்பாங்க. இது ஜென்ரல் ஆடிஷன் எல்லாம் நல்லா பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். நல்ல கண்டென்ட் சூப்பராக இருக்குது. அப்புறம் முக்கியமாக பசங்களை வீட்டில் வந்து பேச விடுங்க. அவங்கள வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அவங்க உங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் ஏன் புரிஞ்சுக்க ட்ரை பண்ண மாட்டேங்கிறீங்க? நீங்கள் தானே அவங்களோட மூத்தவங்க. புள்ள என்ன நினைக்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த பிரச்சனையே இல்லையே, அப்பயும் முடிஞ்சு போயிருக்குமே அப்படின்னு சொல்ல வராங்க. அப்புறம் ஜாதியை பற்றி ஒரு டைலாக்லாம் செம்மையாக இருந்தது. மாவு விற்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம ஜாதிக்காரனா வந்து ஹெல்ப் பண்ணால், ஆனால் அதை வாங்கினவங்களாம் யாருமா நம்ம ஜாதிக்காரனா? அப்போ வாங்கினவனால தான் நீ இன்னும் பெருசானே அப்படின்னு சொல்லி கேட்குற இடம்லாம் அல்டிமேட். அது சிங்கிள் ஷாட்டில் எடுத்திருக்காங்க. எல்லாத்தோட ரியாக்ஷன் காமிச்சு பயங்கரமாக பண்ணி சேட்டன் அவர் அல்டிமேட் அப்பா கேரக்டருக்கு வந்து எப்படி சொல்கிறது, எமோஷனலு வில்லனு எல்லாமே பண்ணுறாரு. ஆனால் இந்த படத்தில் நல்லா கோபியில் வந்து இன்னும் செம்மையாக யூஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நம்ம அதுக்கு இதே முறையில் வந்து சுதாகர் வந்து நல்லா யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு மாதிரி சின்னதாக வந்தாலும் அவர் கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் இந்த படத்தில் கோபி இன்னும் நல்லா யூஸ் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரே மாதிரி அந்த பெங்களூர் தமிழ் பேசுவார் அவர். அது பேசுகிறப்ப வந்து அது நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் அவரை சரியாக யூட்டிலைஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹீரோவே காமெடி பண்ணுவார், சென்டிமெண்ட் பண்ணுவார், எல்லாமே பண்ணுறனால அவர் மட்டும்தான் மெயினாக தெரியுது. அது ஒன்று மட்டும்தான் எனக்கு மைனஸாக தெரியுது. மற்றபடி இந்த படத்தில் நடித்த ரோஜா எல்லாருமே ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரோஜாக்குள்ள பெரிய கேரக்டர்லாம் இல்லை. அந்த ஹீரோட அம்மா கேரக்டர் வராங்க. அவங்க தெலுங்குனால அந்த பொண்ணு அந்த ஜாதியிலேருந்து வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. மறந்துட்டேன்ல, அதில் 2 பேரும் போட்டி நடிச்சிருப்பாங்க. கடைசி எண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இறந்துற மாதிரி வந்துடும். நமக்கே வந்து இப்படி முடிச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சரியான நடிப்புங்க. செம்ம நடிப்பு. ரோஜா மாதிரி யார் ஹீரோயின்? ரோஜா மேமா அவங்க வந்து இருக்காங்க. பட் அவங்களோட கேரக்டர் அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கடைசி எண்டிங் வர தான் அவங்களுக்கான ஸ்கோப் இருக்கும். மற்றபடி வந்து சேட்டன், இவர் கோபி ப்ரோ, ஹீரோயின் இவங்களை சுற்றி தான் வரும். ஹீரோயின் ஃபேமிலி கூட
காட்டிடுவாங்க. இவங்களை வந்து அங்கங்கே காட்டி கடைசி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் ஃபுல் இம்பாக்ட் கொடுத்துருவாங்க. ஏன்னா இவங்களால தான் கதையை மூவ் ஆகுது. அதனால் இவங்களை எப்படியே சமாளிக்க வைக்கணும், நீ சமாளித்து வச்சுட்டேன்னா நீ வா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுவாங்கல்ல. அதனால் அவங்களோட கேரக்டர் வந்து லவ்லாம் பயங்கரமாக இருக்குங்க. அவர் சொல்ல வர அந்த இது வந்து இவங்க வந்து ரோஸ் கலர் பட்டர்ஃப்ளையு, அவர் வந்து ப்ளூ கலர் பட்டர்ஃப்ளை. இவங்க 2 பேர் சந்தோஷமாக இருக்காங்க, ஒன்று சேர்ந்து அது வந்து நல்லா போயிட்டு இருக்குன்னா அது 2 பறக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அதே தான் அவங்க அப்பா அம்மாவுக்குமே ஒரு சீன் வந்து மலையில் உட்காந்துட்டு காஃபி சாப்பிடுவாங்க, நீயுமே என்ன மூஞ்ச கொடுத்து கூட பேச மாட்டேங்கிற அப்படிங்கிற அது வந்து இன்றைக்குமே இருக்குது. யாருமே ஃபஸ்ட்டு ஒரு 4 வருஷம் வந்து நல்லா இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து மூஞ்ச கொடுத்து கூட பேச மாட்டாங்க, வீட்டில் அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த இது வந்து இருக்கக்கூடாது, எப்பயும் இருக்கணும். மூஞ்ச பார்த்தாச்சும் சாப்பிட்டியா என்ன பண்ணுற, அதுதான் அதிகபட்ச எதிர்பார்ப்பு. அதை ஒழுங்காக பண்ணிங்கன்னா போதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸாம்பிள் எனக்கு அப்படி தான் புரிஞ்சுது. நான் தப்பாக சொல்கிறேன்னு தெரியல. நல்ல படம், இது எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய படம். குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். நல்ல படம். 10க்கு 9 கொடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. அன்பே டயானா படம் எப்படி இருக்கு? அன்பே டயானா படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். அந்த படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இப்போ பேச போகிறோம். அன்பே டயானா படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு ப்ரோமோ மாதிரி ப்ரீவியஸ் மூவி அப்படின்றது ஜமா அப்படின்ற ஒரு மூவி 2024 வந்திருக்கும். அந்த படம் வந்து நான் பார்த்துருக்கேன். எனக்கும் வந்து அந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது கான்செப்டும். ஏன்னா அது ஒரு சென்சிட்டிவான ஒரு கதை அப்படின்றது, ஒரு கூத்துப்பட்டறை அப்படின்ற மாதிரி ஒரு நாடகம் அப்படின்றது அந்த படத்துடைய கதையாகவே இருக்கும் ஃபுல்லாக. அதில் வந்து ஏற்றத்தாழ்வு, டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதை வச்சு தான் அந்த படம் எடுத்திருப்பாரு. அந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணாங்களோ அந்த படத்தில் அவர் தான் ஹீரோவாகவே வந்து நடிச்சிருப்பார். ஸோ எனக்கு இந்த அன்பே டயானா வருவோம். இந்த அன்பே டயானா நான் படம் பார்க்க வந்ததுக்கு ஃபஸ்ட்டு என்னை இம்ப்ரெஸ் பண்ணது என்னென்னா அந்த படத்துடைய போஸ்டர். யார் இந்த ஹீரோ புதுசாக இருக்காரு அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்து தோணுச்சு. அப்புறம் வந்து படம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்க்கும்போது தான் ஜமா படத்தோடைய டேரக்டர் தான் இந்த படத்தோட டேரக்டர் அப்படின்ற மாதிரி எனக்கு நான் வந்து அப்புறம் தான் உன்னிப்பாக பார்த்தேன். அப்புறம் பார்க்கும்போது ஜமா படத்தோடைய ஹீரோ தான் இந்த படத்துக்கு ஹீரோவும் அப்படின்றது எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படின்றது. 2வது விஷயம் என்னை ஈர்த்தது யாருன்னா பரிதாபங்கள் கோபி அவர்கள். அவர் இந்த படத்தில் இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ 3வது விஷயம் இந்த படத்தில் ஈர்த்தது என்னென்னா இந்த படத்துடைய ட்ரைலர் கட் வந்து உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் தேட்டருக்கு கொண்டு வரதுக்கும், ஒரு கமர்ஷியல் எலமெண்ட், ஒரு ஃபேமிலி ட்ராமா, காமெடி அப்படின்றத தேட்டர் எலமெண்ட்ஸ் மூலயமா பார்க்குறதுக்கும் வந்து இந்த 3 விஷயங்கள் தான் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்றது. சேட்டன் தான் இதில் ஒரு ப்ளஸ்ஸு வந்து அந்த மாதிரி ஒரு அப்பா கேரக்டர் வந்து இருக்கிறது கஷ்டம் தான். ஏன்னா நம்ம கூடயே அந்த சரக்கு அடிக்கிறதா இருந்தாலும் அந்த சாப்பிட்றதா இருந்தாலும் கூட உட்காந்தே இருப்பார். லவ்னு வந்துட்டாலும் அவர்கிட்ட போய் தான் ஹீரோ வந்து சொல்லுவார் எந்த பிரச்சனையாக இருந்தாலும். அந்த மாதிரி ஒரு அப்பா கிடைக்கிறதுலாம் கஷ்டம். பட் அம்மா ஸ்ட்ரிக்டாக இந்த படத்தில் இருப்பாங்க. எல்லா படத்துலையும் அப்பா தான் ஸ்ட்ரிக்டாக இருப்பார், இந்த படத்தில் அம்மா ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அதனால் வந்து அப்பா கேரக்டர் வந்து ஒரு ஜாலியான கேரக்டராக பையனோட ஜவாயலாக பழகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. நம்ம எக்ஸாம்பிள் லைக் வந்து நம்ம ஹாப்பி ராஜான்னு ஒரு படம் பார்த்துருப்போம். அந்த படம் வந்து நமக்கு என்டையர்லி எத்தனை பேர் அந்த படம் பார்த்துருக்காங்கன்னு தெரியல. அது சூப்பர் படம். அதை ரிசம்பிள் பண்ணி எடுத்த மாதிரி தான் இந்த படம் இருக்குது. பெருசாக வந்து எனக்கு பெருசாக டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. அந்த லவ் சீன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக காமிச்சிக்கலான்னு தான் தோணுது. ஏன்னா நம்ம நிறையா லவ் படம்லாம் இப்போ வரிசையாக வந்துட்டு தான் இருக்குது. பட் ஆனால் அந்த வரிசையில் லவ் சீன்ஸ் பார்க்கும்போது இது கொஞ்சம் கம்மி தான். அதெல்லாம் ரேட்டிங் வந்து இந்த படத்துக்கு வந்து 5.6 தரும், அவ்வளோதான். ஏன்னா எனக்கு பர்சனலாக சில இடத்துல வந்து கனெக்ட் ஆகலை. இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. பட் ஆனால் நான் முன்ன சொன்ன மாதிரி தான் ஜமா படத்தை வந்து நீங்கள் அங்கீகரிக்காதனால இப்படி ஒரு கமர்ஷியல் படமே உங்களுக்கு போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் முடிவு பண்ணி ஒரு படத்தை எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த படம் இருக்குது. ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்றது வந்து சொல்லிடுறேன். ஒரு ஃபேமிலி, அதாவது அப்பா அம்மா பையன், அவங்களுக்கு வந்து 3 பசங்க, 2 பையன் ஒரு பொண்ணு அப்படின்றது. அதில் ஒரு பையனுக்கு வந்து ஒரு லவ் அப்படின்றது ஒன்று வரும். அந்த லவ் யார் மேலே வரும்னா ஆங்கிலோ இந்தியன் அப்படின்றது. இவங்களுடைய ஃபேமிலி அப்படின்றது ஒரு தெலுங்கு தமிழ் ஃபேமிலி, அதாவது தெலுங்கு பூர்வீகமாக இருக்கும். இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து வாழ்ந்துருப்பாங்க. இதுதான் இவங்களுக்கு இந்த ஃபேமிலிக்குள்ளே அவங்க அம்மா என்னென்னா மதத்துக்குள்ளேயே ஜாதிக்குள்ளேயே தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஏன் அதுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அழுத்தம் அப்படின்றது ஒன்று இருக்கும். அதை வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து ரிவீல் பண்ணுவாங்க. இது வந்து இந்த கதை அப்படியே வந்து நகரும். இந்த கதையில் வந்து ஹீரோ வந்து ஹீரோயினை மேரேஜ் பண்ணாங்களா, இந்த ஃபேமிலிக்குள்ளே இவ்வளோ ப்ராப்ளம் அப்படின்றது இருக்குது, மேரேஜ் பண்ணாங்களா, பிரிஞ்சாங்களா, சேர்ந்தாங்களா, இல்லை சேராமல் இருந்தாங்களா அப்படின்றது ஒரு காமெடி கலந்த ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்டாக ஒரு ஃபேமிலி ட்ராமாவை வந்து சொல்லியிருக்காங்க. சேத்தனோட ஆக்டிங் வந்து இந்த படத்தில் ப்ளஸ் அப்படின்றது வரும்போது அவர் தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய ஆக்டிங் வந்து ஜமா படத்தில் ரொம்ப சீரியஸாக இருந்திருக்கும். அதே மாதிரி விடுதலை படத்தில் அவர் கேரக்டர் பார்த்தாலே இவர் அடித்து கொள்ளணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அவருடைய கேரக்டர். ஆனால் இந்த படத்தில் ஒரு செம ஃபன்னான ஒரு அப்பா, அதுவும் ஒரு பொண்டாட்டிக்கு பயப்படுற ஒரு ஆம்பளைங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இந்த படம் வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும். அந்த மாதிரி தான் இருப்பார். அதே மாதிரி எந்த நேரத்தில் கொஞ்சம் கோவப்படணுமோ அந்த கோவப்பட்டுட்டு அந்த கோவத்துக்கு பின்னாடி வந்து நின்று ஐயோ கோவப்பட்டனே அப்படின்ற மாதிரி ஒரு பயம் கலந்த ஒரு காமெடியை வந்து கொடுத்துருப்பாரு. ஒரு அப்பா ரோலில் ஒரு ஹஸ்பண்டுக்கான விஷயத்தை காமெடியும் பண்ணியிருப்பார், அப்பாவுக்கான காமெடியும் பண்ணியிருப்பார். அதே நேரத்தில் அவருக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படின்றது ஒன்று இருக்கும். அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் பக்கத்தில் வச்சுட்டு அவர் ஏஜுக்கு வந்து சின்ன சின்ன சைட் அப்படின்றது ஒன்று இருக்கும் இல்லையா, அவர் ஏஜுக்கு அப்படின்றது அந்த ஃபன்னான எலமெண்ட்ஸை வந்து பிரமாதமாக வந்து கொடுத்துருக்காரு. படத்தில் இன்னொருடைய ப்ளஸ் அப்படின்றது இந்த படத்துடைய ஹீரோ அண்ட் டைரக்டர். உண்மையிலே
வந்து ஆச்சரியப்படக்கூடியவர் தான். அவருடைய இந்த வெற்றி அப்படின்றது கிட்டத்தட்ட இந்த படத்தை ஒரு சக்ஸஸ் தான் அப்படின்றத நினைக்கிறேன். எடுத்து வந்து ரிலீஸ் பண்ணிட்டார். இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி நிறைய பேர் வந்து பார்த்துருக்காங்க. இந்த படம் சக்ஸஸ் அப்படின்றது ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு சக்ஸஸ், ஒரு பூஸ்ட் கொடுக்குது அப்படின்றத நான் சொல்ல வரேன். காரணம் ஏன்னா நிறைய பேர் யாரெல்லாம் சினிமாவில் சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, என்ட்ரி ஆகணும்னு நினைக்கிறாங்களோ, இவரை வந்து நீங்கள் ஒரு இன்ஸ்பயராக எடுத்துக்கிட்டு இவர் என்ன மாதிரி மைண்ட் செட்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு, என்ன ஸ்கிரிப்ட்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு, என்ன மாதிரி எலமெண்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது. ஏன்னா ஜமா அப்படின்ற ஒரு படம் வந்து டோட்டலாக அது வந்து கதையோட களமே வேறு, இந்த படத்தோட கதை களமே வேறு. ரெண்டுத்துமே நீங்கள் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இந்த படத்தோட டேரக்டர் இந்த படத்தோட டேரக்டர் அப்படின்ற மாதிரி தான் டோட்டலாக அப்படின்றது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று இருக்கும். அப்புறம் இந்த படத்தோட இன்னொரு ப்ளஸ் அப்படின்றது இந்த படத்தோடைய ஹீரோயின் வந்து ரம்யா. அவங்க இதுக்கு முன்னாடி நீக் அப்படின்ற ஒரு படத்தில் ஒரு சின்னதாக ஒரு ரோல், ஒரு பாட்டு மூலயமா ஒரு இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க நம்மளை. இந்த படத்தில் அவங்களுக்கான கேமரா ஆங்கிள்ஸும், அவங்களுக்கான டைலாக்ஸும், அவங்களுக்கான சீக்வன்ஸும் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. ஹீரோயின் கெமிஸ்ட்ரி இந்த படத்தில் ரொம்பவே அழகாகவும் சூப்பராகவும் எடுத்திருக்காங்க. ஒரு என்னன்னு சொல்கிறது, நம்ம பக்கத்து வீட்டு பசங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஒரு லவ் எலமெண்ட்ஸ் விஷயம்லாம் வந்து காமெடி கேலி அப்படின்றது ஒன்று போகும் இல்லையா, பார்த்து சிரிப்போம் அப்படின்றத நம்மளே வந்து கிண்டல் பண்ணுவோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ள. அந்த மாதிரி அந்த படத்தை ஜாலியாக எடுத்திருக்காங்க. ஜாலின்ற விஷயத்தில் இந்த படத்தில் இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்றது பில்லர் கூட சொல்லலாம். இந்த படத்தில் இன்னொரு பில்லர் யாருன்னா பரிதாபங்கள் கோபி அவர்கள். இந்த படத்தில் என்னன்னு சொல்கிறது, அவர் வந்து ஒரு பெங்களூர் தமிழ் கலந்த ஒரு புள்ளிங்கோ பாஷையில், பெங்களூர் புள்ளிங்கோ அப்படின்ற மாதிரி ஒரு பாஷையில் வந்து பேசுவார். சும்மா தெரிக்க விட்டுருப்பார். இனிமேட்டு எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடிலாம் ஒரு படம் பார்க்க வரவங்க, ஒரு படத்தில் வந்து பெரிய ஹீரோஸ் படம் வந்து சில படங்கள் வந்து ஓடாது. அதேமாதிரி அடுத்த படம் வரும்போது இந்த படத்தில் விவேக் இருக்காங்களா, வடிவேல் இருக்காங்களா, அதே மாதிரி சந்தானம் இருக்காங்களா, ஸோ நம்ம நம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சினிமாக்குன்னு ஆடியன்ஸ் இருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி இனிமேட்டு சினிமாக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் வரும்போது பரிதாபங்களில் கோபி சுதாகர், அப்புறம் வந்து டிராவிட் அவங்கெல்லாம் சினிமாக்குள்ளே இறங்கிட்டாங்க. இனிமேட்டு அவங்கள நம்பி நிறைய பேர் சினிமா தேட்டருக்கு வந்து படம் பார்க்கறதுக்கு மினிமம் கேரண்டியில் வந்து படம் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக வந்து வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ கோபி சுதாகர், அப்புறம் டிராவிட், அப்புறம் இந்த படத்துடைய டைரக்டர் பாரி இவங்கெல்லாம் வந்து இந்த படத்தில் நடித்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த படம் கொடுத்தது மூலமா யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி தான் இருக்குது. படத்தில் இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ், இந்த மாதிரி கதைக்கு மிகப்பெரிய ப்ளஸ் யாருன்னா மியூசிக் டைரக்டர் பரத் அவர்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த மாதிரி ஃபேமிலி ட்ராமா படத்தில் எந்தெந்த நேரத்தில் காமெடி, எந்தெந்த நேரத்தில் எமோஷனல், எந்தெந்த நேரத்தில் வந்து அழுகணும் சிரிக்கணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுறது ஸ்க்ரீன் பிளேல எடுத்துடலாம். அந்த நேரத்தில் மியூசிக் கொடுக்கறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் பிசுறு தட்டினாலுமே வந்து படம் வந்து கேள்விக்குறி அப்படின்றது ஒன்று ஆகிடும். படம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த படம் நல்லபடியாக சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். கொடுக்குற காசுக்கு உண்மையிலே ஒர்த்துன்னு சொல்லுவேன். இந்த படத்துக்கு ரேட்டிங் வந்து 10க்கு நான் ஒரு 8 அப்படின்றத நான் தருவேன். ஏன் 2 பாயிண்ட் தரலன்னா சில ப்ளஸ் அண்ட் மைனஸ்லாம் இருக்குது அப்படின்றது. அதே மாதிரி இந்த படம் யாருக்கு பிடிக்காது அப்படின்றதுனா இது ஒரு சின்ன கண்டென்ட்டாக மாறுறது கூட வந்து வாய்ப்பு இருக்குது. யாருக்கு பிடிக்காதுன்னா இந்த யூடியூப் சேனல்ஸ் சில பேர் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, அதாவது பாரிசாலன் மாதிரி, அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பிடிக்காது. அதே மாதிரி பிரபாகரன் ஒருத்தர் இருந்தார் பார்த்தீங்களா, அவரை வச்சு சில பேர் இங்கே தமிழ் தேசியன்னு உருட்டிட்டு இருக்காங்களா, அவங்கள மாதிரி ஆளுகளெல்லாம் இந்த படம் கண்டிப்பாக வந்து பிடிக்காது. வைத்தறிச்சல் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள கண்டிப்பாக வைத்தறிச்சல் படுவாங்க. ஸோ இது வந்து ஜென்ரலாக நீங்கள் ஃபேமிலியாக கூட்டிகிட்டு வந்து கண்டிப்பாக நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிடிக்கும். தேங்க்யூ.